ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய காய்கறி கூட்டு நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு பட்டாணி காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் காய்கறியோடு டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இப்போ இதை வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுருங்க. 2 பெரிய வெங்காயம், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எல்லாமே இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அந்த காய்கறி எல்லாமே போட்டுக்கலாம். மொச்சையை இது மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் எல்லாமே 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இதோட 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போது காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிடுங்க. உரித்து வச்சுருந்த மொச்சையை இப்போ சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை வதக்கிடலாம். இப்போது தேங்காய் அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காயில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிருங்க. கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துருங்க. வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே வேக வச்ச தண்ணியோடையே ஊற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காயை ஊற்றிக்கலாம். நல்லா காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி காய் எல்லாத்தையும் வேக வச்சுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணும்னா இந்த அளவோடையே எடுத்துக்கோங்க. இல்லை கூட்டு மாதிரி வேணும்னா இன்னும் கூட தண்ணியை வற்ற வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.